எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. ஸோ இப்போ இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ், இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல நடந்த கொஸ்டின்ஸ் சப்ஜெக்ட் வைஸ் அப்படின்றது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து பாலிட்டி, ரெண்டாவது ஜியாகிரஃபி போட்டது, இப்போ இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இந்திய தேசிய இயக்கம். ரொம்ப முக்கியமானது. நிறைய கேள்விகள் இதுலேருந்து கேட்டிருக்காங்க. எப்பயும் அதிகமாக கேள்விகள் இதில் கேட்க மாட்டாங்க, ஆனால் இந்த டைம் கேட்டிருக்காங்க. கேள்விகள் ஒரு சிலது ரொம்ப எளிமையாகவும் ஒரு சிலது கஷ்டமாகவும் இருக்குது. நம்ம மாட்ரேட்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு 6லேருந்து 7 கேள்விகள் வரைக்கும் இதில் சரியாக ஆன்சர் பண்ணலாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 1, ப்ராப்ளம் ஆஃப் த ருப்பி, இந்திய ரூபாயின் பிரச்சனை என்ற ஆய்வறிக்கையை சமர்ப்பித்தவர். இது எல்லாருக்குமே தெரியும், ஸ்கூல் புக்லேயே இருக்குது. பிஆர் அம்பேத்கர். சரிங்களா? ஓகே. எம்ஜி ரானடே, நம்மளுடைய கோகேலவுடைய குரு, காந்தியோட குரு கோகேலை, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. எம்ஜி ரானடே, ஜேசி குமாரப்பா, பச்சை காந்தி, மகளனோபிஸ் அப்படின்றவர் நம்மளுடைய 2வது 5ஆண்டு திட்டத்தை வடிவமைச்சவர். இந்திய புள்ளியியல் துறையின் தந்தை அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஓகே. நியூ லேம்ப்ஸ் ஃபார் ஓல்டு. ஸோ இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி நம்ம கேள்வியப்பட்டிருக்க மாட்டோம். நியூ லேம்ப்ஸ் ஃபார் வோல்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓல்டு. சரிங்களா? அப்ரப்டாக அப்படியே நம்ம மாற்றினதுனால. ஸோ இந்த சீரீஸில் ஆர்டிகல்ஸ் எழுதுனது அரபிந்தோ கோஷ். சரிங்களா? நம்மளுடைய எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு மாட்ரேட் பிரியறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர். இதெல்லாம் நம்ம வைல்டாக கெஸ் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா அப்படின்றத வச்சு தாதாபாய் நௌரோஜியை நிறைய பேர் நம்ம போட்டிருப்போம். சரிங்களா? ஓகே. இதெல்லாம் நிறைய பேர் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. யாராவது கரெக்டாக போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பயங்கரமான நினச்சிக்கலாம் நம்ம. அரபிந்த கோஷ் இந்து பிரகாஷில் 1893 இதை வந்து எழுதியிருக்காரு. வந்தே மாதரத்தோடைய எடிட்டராக இருப்பார். வந்தே மாதரம் பிபின் சந்திரபால் ஆரம்பித்தது. ரொம்ப முக்கியமான பத்திரிகை. சரிங்களா? ஓகே. Arrange the following books of Jawaharlal Nehru in chronological order considering their years of publication. பயங்கர டஃப்பான கொஸ்டின் இதெல்லாம். நமக்கு வந்து நேரு அப்படின்னா, இது ஜென்ரல் இங்கிலீஷ் படித்தவங்க நீங்கள் ப்ரோஸில் படிச்சிருப்பீங்க இதை. ஸோ அதனால் உங்களுக்கு கொஞ்சம் இயர்ஸ் நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் போட்டிருக்க முடியும். தமிழ் படித்தவங்களுக்கு கண்டிப்பாக இது வெரி டஃப் கொஸ்டின். ஆன்சரை வந்து வைல்டாக கெஸ் பண்ணி தான் நம்ம போட முடியும். அது இருந்தாலும் இது ஒரு லக் ஃபேவர் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டினாக தான் இருக்குது. சரிங்களா? ஓகே. அண்ட் ஆட்டோபயோகிராஃபி டுவோர்ட்ஸ் ஃப்ரீடம், இது வந்து எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1934-35 ஜெயிலில் அவர் இருந்தப்போ எழுதியிருப்பார். 1936 இது வந்திருக்கும். சரிங்களா? அடுத்து கிளிம்ப்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, இது இந்திரா காந்திக்கு அவர் எழுதியிருப்பார். இது வந்து 1934 வந்திருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் பயங்கர ட்ரிக்கியான பாட்டு. 34-35 எழுதுனது, ஆனால் 36 வந்தது தான் அந்த ஆட்டோபயோகிராஃபி. 34 வந்து இந்த கிளிம்ப்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அப்படின்றது வந்திருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா லேட்டர் பீரியட் 1946 தான் வந்திருக்கு. த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, இது மட்டும்தான் நமக்கு தெரியும். பிஃபோர் ஃப்ரீடம் அப்படின்றது அவருடைய சிஸ்டருக்கு அவர் எழுதக்கூடிய எல்லா லெட்டர்ஸையும் தொகுத்து 1907 47 வரைக்கும் எழுதுன எல்லாத்தையும் தொகுத்து 2000 வெளிவந்திருக்கு. இப்போ ஆன்சர் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 4 3 1. சரி, அதாவது ஃபஸ்ட்டு வந்து 2 1 3 4, பி தான் ஆன்சருங்க, நாட் டி. ஓகேங்களா? 2 1 3 4. ஓகே. இதுவும் எப்படி வேணாலும் இதை எடுத்துக்கலாம். சுவாமி விவேகானந்தா தனது குருவின் போதனைகளை பரப்ப ராமகிருஷ்ண மிஷனை நிறுவினார். அவர் ராமகிருஷ்ண மடத்தையும் நிறுவியிருப்பார், ராமகிருஷ்ண மிஷனையும் நிறுவியிருப்பார். ராமகிருஷ்ண மிஷன் அப்படின்றது மக்களுக்கு செய்யும் சேவை, கடவுளுக்கு செய்யும் சேவை அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ராமகிருஷ்ண மிஷன் ஒரு துறவற அமைப்பு மற்றும் அது மனிதனின் ஆன்மீக வளர்ச்சிக்கு தன்னை அர்ப்பணித்தது. இதை வந்து எப்படி இது வந்து ஆன்சர் வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பியாக நம்ம போடலாம். ஆனால் டிஎன்பிசியோடைய ஃபைனல் கீயை பொறுத்து இது ஒரு வேலையை செஞ்சிச்சு. ராமகிருஷ்ண மிஷன் மடம் தான் என்ன பண்ணுச்சு, அவங்களுடைய ஆன்மீக இந்துவோடைய ஆன்மீக சேவையை பரப்புச்சு. மிஷன் வந்து பார்த்திங்கன்னா சர்வீசஸ் பண்ணிச்சு, மக்களுக்கான சேவையை செஞ்சிச்சு. நிறையா ஹாஸ்பிட்டல்ஸ் ஓப்பன் பண்ணாங்க, ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணாங்க. சரிங்களா? காலேஜஸ் ஓப்பன் பண்ணாங்க. ஓகே, இது நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு பி அப்படின்றது ஆன்சராக இருக்கலாம். ஓகே, இது பயங்கர ஈஸியான கொஸ்டின். நமக்கு அப்படியே பார்த்த உடனே அப்பா
நமக்கு தெரிஞ்ச விஷயம் கூட கேட்டாங்களே அப்படின்ட்டு ஒரு நினப்பு இருக்கும். ஓகேங்களா? ஓகே. திருவிக்கா தேசபக்தன் கரெக்டு. சுப்பிரமணிய பாரதி இந்து தப்பு. அன்னி பெசன்ட் நியூ இந்தியா கரெக்டு. கஸ்தூரி ரங்க ஐயங்கார் இந்து. சரிங்களா? கஸ்தூரி ரங்க ஐயங்கார் இந்து. சுப்பிரமணிய பாரதியார் இந்து. ஸோ அப்போ 1 and 3 வந்து கரெக்டு. ஸோ ஏ வந்து கரெக்டு. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக. இயற்பெயர் குமாரசாமி நாயக்கர். இதுவும் நம்ம கண்டிப்பாக கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஏன்னா கட்டபொம்மனுடைய தம்பி பெயர் ஊமத்துரை. இந்த ஊமத்துறையோடைய நாயக்கர். என்னன்னா நம்ம ஈஸியாக எலிமினேட் பண்ணியிருக்கலாம். கட்டபொம்மனுக்கு கட்டபொம்மன் வீரபாண்டிய கட்டபொம்மன் தான் அவருடைய ஒரிஜினல் பேராக இருக்கும். தீரன் சின்னமலை கவுண்டர் அப்படின்னு இருக்கும். மருது பாண்டியர்கள் வராது. சரிங்களா? அதனால் ஊமைத்துறையை நம்ம போடலாம். எலிமினேட் பண்ணி ஈஸியாக ஊமைத்துறை அப்படின்றத போடலாம். ஊமைத்துறை ஒன்று துரசிங்கம் அப்படின்ட்டு 2 தம்பிகள் இருப்பாங்க கட்டபொம்மனுக்கு. அதில் ஒருத்தன் ஊமைத்துறையை தான் பிடிச்சி வச்சுப்பாங்க. சரிங்களா? ஓகே. நம்மளுடைய 1801 இரண்டாவது இந்த புரட்சி வெடிக்கும், நம்மளோட பாளையக்காரர்கள் புரட்சி. அதில் முக்கிய தலைமையாக இந்த ஊமத்துறை அப்படின்றவர் இருப்பார். ஓகே. அடுத்து இதுவும் கஷ்டமான கொஸ்டின். ரமோசிஸ் பூனா கரெக்டு. குக்கா பஞ்சாப் கரெக்டு. சந்தல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பீகார், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால் இந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. கிட்டூர் அப்படின்றது மலபார் கிடையாது, கர்நாடகா. ஸோ அப்போ இந்த 3 and 4 வந்து தப்பு. 1 and 2 வந்து கரெக்டு. சரிங்களா? ஸோ இவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க, தவறான இணையை கண்டுபிடி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுதான் நம்ம எல்லோரும் என்ன தப்பு பண்ணியிருப்போம், சந்தல்ஸு ஒரிசா அப்படின்றத போட்டிருப்போம். நீங்கள் இந்தியன் மேப்பில் சந்தல்ஸ் ரெவோல்ட் பார்த்தீங்கன்னா ஒரிசா அதில் இன்க்ளூட் ஆகிருக்காது. ஸோ இதையும் எப்படி வேணாலும் அவங்க மாற்றி போடலாம். இது ஒரு பயங்கர குழப்பமான ஒரு கொஸ்டின். சத்ய சோஜக் ஜமாஜ் அப்படின்றது ஜோதிபா பூலேவோட தான் தொடர்பில் வரும். அப்போ இந்த கொஸ்டினே தப்பு அப்படின்னு நினச்சிருப்போம். சத்ய சோதக் சமாஜ் அப்படின்ற அமைப்பை ஏற்படுத்தியவர் ஜோதிபா பூலே. சரிங்களா? இந்த மூமெண்ட்டை வந்து ஸ்ரீ சாஹூ மகாராஜா தான் ஆரம்பிச்சிருப்பார். ஸோ அப்போ சாஹூ மகாராஜா தான் இந்த சத்யசோதக் சமாஜ் மூமெண்ட்டை நிறுவியவர். சரிங்களா? அவர் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபஸ்ட்டு ரிசர்வேஷன் இந்தியாவில் கொடுத்தது இவர் தான் வந்து கொடுத்துருப்பார். நான் பிராமின் மூமெண்ட்டு ஜோதிபா பூலே. செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டு ஈவேரா பெரியசாமி, ஈவேரா ராமசாமி. சரிங்களா? பெரியார். ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக எலிமினேட் பண்ணியிருக்கலாம் இந்த கொஸ்டினை. ஸோ பி ஆப்ஷன் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த டிஎன்பிசி எக்ஸாம் எழுதின எல்லாருமே இந்த கொஸ்டினுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஆன்சர் வந்து கண்டிப்பாக சரியாக போட்டிருக்கிறதுக்கு நிறையா. ஏன்னா இப்போ செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் அப்படின்றக்கப்ப ஈவேரா தான். ஸோ 1, 2, 3, 4 அப்படின்றது கரெக்டாக இருக்கும். ஓகே. ஸோ இதுவும் கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின். இதில் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜி சுப்பிரமணிய ஐயர் ஹிந்து அப்படின்றது மட்டும்தான் தெரியும். ஆனால் இதில் வந்து இத்தனையை கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ வேறு எதையும் வந்து நம்ம வச்சு எலிமினேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் இது. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 64க்கு ஏ தான் ஆப்ஷன் கரெக்ட். ரிச்சர்ட் ஜான்சன், மெட்ராஸ் குரியர், ஜிபி பிள்ளை, கோவிந்தன் பரணேஷ் பிள்ளை. சரிங்களா? இவர் மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் அப்படின்றத ஆரம்பிச்சிருப்பார். சார்லஸ் லாசன் வந்து மெட்ராஸ் மெயிலு. ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்டு. லக்கன் உங்களுக்கு ஃபேவராக இருந்ததுன்னா இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் உங்களுக்கு வந்து சரியாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. பாகிஸ்தான் ரெசல்யூஷன் வாஸ் பாஸ்ட் பை ஆல் இண்டியா முஸ்லீம் லீக். 1940 தான் இந்த பாகிஸ்தான் தீர்மானம் நிறைவேற்றப்படும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இது ஸ்கூல் புக் கண்டென்ட்டு. எல்லாருமே ஈஸியாக ஆன்சர் போடலாம். சி தான் இதுக்கான ஆன்சர். சரிங்களா? மித்ர மேளா தொடங்கியவர் விடி சவார்கர். ஓகே. மித்ர மேளா அபினவ் பாரத் அப்படின்னு அழைக்கப்படும். சரிங்களா? ரொம்ப முக்கியமானவர் விடி சவார்கர். இந்தியாவுடைய சுதந்திர போராட்டத்தில் மிக முக்கிய பங்கு ஆற்றியவர். இப்போ கூட போர்ட் பிளேயரில் இருக்கக்கூடிய ஜெயிலுக்கு இவருடைய அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டுக்கும் இவரோட பேரில் தான் அழைக்கப்படும். சரிங்களா? ரொம்ப முக்கியமானவர் சவார்கர், விடி சவார்கர். ஓகே. அனைத்து 1906 நிறுவியவர்
குவாஜா சலிமுல்லா அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நவாப் சலிமுல்லா அப்படின்ட்டு நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா. ரொம்ப முக்கியமானவர், டாக்காவை சார்ந்தவர், இதனுடைய தலைவராக இருப்பார். ஸோ குவாஜா சலிமுல்லா அப்படின்றது தான் இதற்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ ஹிஸ்ட்ரி ஒரு 3-4 கொஸ்டின் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இதில் எந்த பிழையும் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஒரு சிலது நம்ம கொஸ்டினையும் தப்புன்னு நினச்சிருப்போம், ஆனால் கொஸ்டின் கரெக்டு தான். நம்ம கொஞ்சம் நல்லா ஆழ்ந்து பார்த்தோம் அப்படின்னா தெரியும். ஸோ ஒரு சில ஆன்சர்ஸ் டிஎன்பிசியோடைய ஃபைனல் கீ வரதை பொறுத்து தாங்க இருக்கும். நன்றி.